ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து இந்த லாக்டவுன் முடிந்த பிறகு இப்போ தான் வந்து நாங்கள் வெளியில் போகிறோம் ஃபர்ஸ்ட் டைமாக. சரி, கசின் வீடு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது, ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸில். சரி, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். சரி, அப்படியே வந்துட்டு வரும்போது க்ராசரி வாங்க டிமார்ட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, நாங்கள் முதல்ல கசின் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டிமார்ட் போகலான்னு இருந்தோம். ஆன் த வேயில் வந்து பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஃபஸ்ட்டு டிமார்ட்டுக்கு போயிட்டு வந்துடலாம், ஏன்னா அப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னா வந்து அங்கே கூட்டம் வந்து அதிகமாகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டிமார்ட் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் டிமார்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் டிமார்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ கீழே அந்த கார் பார்க்கிங்கில் தான் இருக்கோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, வெளியில் வந்து வீடியோ எடுக்க முடியல, தூரல் வந்துட்டு இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் டைரெக்டாக வந்துட்டு உள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் வாங்குறதுக்கு தான் இங்கே டிமார்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இவ்வளோ நாளாக இந்த கோவிடுக்கு அப்புறமா வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஷாப்பிங் வந்திருக்கிறது. இவ்வளோ நாளாக வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட லிஸ்ட்டு எழுதி கொடுத்தேன்னா ஸோ அவரே வாங்கிட்டு வந்துடுவார். ஸோ இந்த கொரோனான்றதுனால வந்து வெளியில் எங்கேயும் போக முடியல. எங்கேயும் பார்த்திங்கன்னா இப்போயும் வந்து நிறைய கூட்டம் வந்திருக்கு. இவ்வளோ நாள் நம்ம தான் வந்துட்டு கொரோனான்னு சொல்லிட்டு எங்கேயுமே வெளியில் போகலை. ஆனால் இப்போது வெளியில் வந்து பார்த்தோன்னா பயங்கர கூட்டம். ஆனால் இங்கேயுமே வந்துட்டு உள்ளே போகும்போது கொஞ்சம் சேஃபாக தான் அனுப்புகிறாங்க. டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த சானிடைசர்லாம் போட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. நம்ம சின்ன ஹாய் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம லிஸ்ட்டு வந்துட்டு எப்போயுமே நான் வரும்போது லிஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் எது தேவையோ டக்குன்னு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இல்லைனா வந்துட்டு நமக்கு அங்கே போயிட்டு எது எடுத்து வச்சோம் என்னன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாது. அதனால் லிஸ்ட்டு எழுதி வச்சுட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உள்ளே வந்து வீடியோ எடுக்க விடலை அவங்க. ஸோ அதனால் நாங்கள் வீடியோ எடுக்கல, உள்ளே போயிட்டு அதோடு ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியிலே வந்துட்டோம். நம்ம சிட்டு வந்துட்டு ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருந்தா. அந்த ட்ராலி மேலெலாம் ஏறி இறங்கி கொஞ்சம் ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம காருக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் இப்போ எடுத்து வச்சிடலாம். நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, டிமார்ட்லேருந்து டைரெக்டாக கசின் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா டிமார்ட்டில் வந்து பயங்கர கூட்டமாக இருந்தது. சரி, அதனால் வீட்டுக்கு போய்ட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வைபவம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேலே வந்துட்டான். சூப்பர் சூப்பர். ஹாய், ஹலோ, ஹாய், டாடா டாடா, ஹலோ. இப்போ வந்துட்டு நம்ம டிமார்ட்டில் என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு மாதத்துக்கு ஆகிற அளவுக்கு ப்ரொவிஷன்ஸ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, ப்ரைஸ் வைஸாக பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் ரொம்பவே வந்து உங்களுக்கு அதிகமாக ஆஃபர் கிடைக்கும். ஆனால் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி வேறு எந்த சூப்பர் மார்க்கெட் நீங்கள் போனாலுமே வந்துட்டு டிமார்ட் வந்து ரொம்ப பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து எந்த திங்ஸ் எடுத்தாலுமே அதில் ஆஃபர் இருக்கும். அது வந்து பர்டிகுலர் பீரியட் மட்டும் இல்லை, நீங்கள் எப்போ போனாலுமே வந்து அந்த ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வந்துட்டு டிமார்ட் உங்களுக்கு பக்கமாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டிமார்ட்டுக்கு போயிட்டு வாங்கலாம். இதில் வந்து ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 2 திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு போனாலே வந்துட்டு நம்ம 10 திங்ஸ் வாங்கிடும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு பில்லு வந்து பார்த்தோன்னா தாறுமாறாக ஏறிடும். ஸோ அதில் ஆஃபர் இருக்குது இதில் ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து நம்ம வந்து போட்டுப்போம். ஸோ அதனால் பில்லு வந்து கொஞ்சம் அதிகமாகிடும். ஸோ அதுதான் ஒன்று. பட் ஆனால் ஆஃபர் வந்து எல்லா திங்ஸ்லையுமே வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஸோ ப்ரைஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டாய்லெட் திங்ஸு, இந்த ஹார்பிக்கு,
அதுக்கப்புறம் சோப்ஸு, வாஷிங் சோப், வாஷிங் பவுடர், அதுக்கப்புறம் பேஸ்ட்டு, விம் சோப்பு, டிஷ்யூஸு, ஷாம்பு. ஸோ இதெல்லாம் வந்து டாய்லெட் தேவையான பொருட்கள். அதுக்கப்புறம் ஈட்டபிள் திங்ஸு. இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மிக்சர் வந்து 1/2 kg வாங்கினா 1/2 kg ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. அந்த மிக்சரும் பார்த்திங்கன்னா நிஜமாக ரொம்ப சூப்பராக நல்ல கிறிஸ்பியாக இருந்தது. நல்ல ரீசனபிள் ப்ரைஸ் தான் அது. அதுக்கப்புறம் வந்து இந்த சாக்லேட்ஸு, சிப்ஸு எதோ எடுத்து போட்டுக்கிட்டாங்க இந்த குட்டீஸு. இந்த மேங்கோ பைட் வந்து இந்த டைம் பாஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு பேக்கெட் வாங்கியாச்சு. இதெல்லாம் வந்துட்டு நமக்கு கிச்சனுக்கு தேவையான பொருட்கள். ஸோ யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா நாங்கள் கோல்டு வின்னர் தான் வாங்குவோம் எண்ணெய். ஸோ இந்த வாட்டி வந்துட்டு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. சரி, அதனால் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பேக்கெட். கோல்டு வின்னர் வந்து 4 பேக்கெட் வாங்கியாச்சு. இந்த கரண்டி வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் பழசாக இருந்தது. சரி, அதனால் அந்த தாளிக்கிற கரண்டி ஒன்று வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த குலாப் ஜாமுனும் பார்த்திங்கன்னா 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு இருந்தது அது. அதுக்கப்புறம் தீபம் எண்ணெய், இப்பி நூடுல்ஸு, மேக்ரோனி, அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டன்ட் பரோட்டா வரும் இல்லையா, ஸோ அந்த பரோட்டா. அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி பேக்கெட்ஸ்லாம் பேக் பண்ணியிருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு இந்த பருப்பு வகைகள். இந்த டிமார்ட்லாம் வந்துட்டு பேக்கெட்லேயும் இருக்கும், அதுக்கப்புறம் லூஸ்லேயும் விற்பாங்க. நீங்கள் பேக்கெட்டில் வாங்கினீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் லூஸில் இருக்கிறதும் வந்துட்டு உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கும். ஸோ ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த பருப்பு வகைகள் எல்லாம் வந்துட்டு அங்கே வாங்கினது தான். அந்த ரவை, அந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதெல்லாம் அந்த லூஸில் வாங்கினது தான். யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா குட்டீஸ் வந்து பூஸ்ட் தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அதையும் குடிக்கிறது இல்லை. சரி, அதனால் இந்த வாட்டி போன்விட்டா வாங்கலான்னு சொல்லிட்டு போன்விட்டா வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி பேக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 100 கிராம் வாங்கினோம். அதுக்கப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, டீ தூள், சேமியா, இதெல்லாம் வாங்கினது. இவ்வளவு தான் நாங்கள் வந்து டிமார்ட்டில் வாங்கினது. ஸோ நீங்கள் வந்து ப்ரொவிஷன்ஸ் வாங்குறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக டிமார்ட்டுக்கு போயிட்டு நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டர் ஸ்காட்ச் வாங்கிட்டு வந்தோம். சரி, அதை வந்து கொஞ்சம் குலுன்னு சாப்பிட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கசின் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். இப்போ வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்குள்ளே 7 o'clock ஆகிடுச்சு. ஸோ வந்த உடனே வந்துட்டு டீ வச்சு கொடுத்தாங்க. டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டுன்னு போண்டாவும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ நல்லா முறுமுறுன்னு நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. சரி, அதையும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அந்த குட்டீஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. வந்து நாங்கள் விளையாட போகிறோம். இது வந்து என்னோட கசின். ஹாய். குட்டீஸ்லாம் வந்துட்டு அந்த ட்ரெஷர் ஹண்ட் விளையாட்டு தான் விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நல்லா ஜாலியாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் பூஜை ரூம் வந்து கொஞ்சம் குட்டியாக நல்லா இருந்தது. இந்த மாதிரி ரெண்டட் ஹவுஸ்லாம் வந்துட்டு பூஜை ரூம் வந்து நிறைய பேர் வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி சும்மா உடனில் வந்து ஒரு 2 ஷெல்ஃப் வச்சுட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தோசையும் ஊற்றிட்டாங்க. ஸோ சட்னி வந்து நாங்கள் போகிறதுக்குள்ளேயே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. சட்னி வந்துட்டு தக்காளி சட்னியும் அதுக்கப்புறம் ஆனியன் சட்னியும் செஞ்சுருந்தாங்க. சரி, சாப்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம சிட்டுக்கு வந்துட்டு நல்ல டயர்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால் வரும்போது வந்து தூங்கிட்டே வந்துட்டு இருந்தா. நம்ம வீடு கிட்ட வந்துட்டோம் இப்போ. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.